முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். அவரோட ஒய்ஃப் நீங்க சொன்ன மாதிரி ராட்சசி தானே, அதுவும் அவ புருஷ விஷயத்துல பொல்லாதவளாதான் இருப்பா மாமி. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. நோக்கு எப்படியம்மா தெரியும் காவேரி? கேக்க நல்லா இருந்துச்சேன்னு கேட்டேன். நல்லா தாண்டியம்மா காரணம் சொல்ற. பாருங்க மாமி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் பொண்ணு பாக்குறேன்னு கிளம்பி அப்புறம் கம்பின்ற மாதிரி ஆயிருப்போது. ஏனா நாம அந்த பையன் விஜய ஜெயந்தியோட பொண்ணுக்கு வரணா பேசலான்னு பேசிட்டு இருந்தோமோ இல்லையோ? ஆமா. சீதையை தேடி ராமன் காட்டுக்கு போனார், இந்த விஜய் பொண்டாட்டிய தேடின்னு ஏதோ ஏதோ பாடிட்டு இருந்தாருல்ல. ஓ, அப்படிலாம் பாடினான் அந்த பையன். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஆமாண்டியம்மா. எதுக்கு சாரி? அதானே எதுக்கு? அதானா மாத்தி மாத்தி வாத்து மனுஷாலாம் உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாலோ இல்லையோ, அத பத்தி நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்காக சாரி கேக்குறேன்னு சொல்லிருக்கா. இன்ஃபேக்ட் நான் கேக்குறதுக்கு முன்னாடியே உன்னை தேடி உன் ஆத்துக்கு போய் தான் ஆத்து பூட்டி இருக்குன்னு சொல்லி இங்க வந்தா. என்ன தேடினீங்களா மேடம்? நான் இப்பெல்லாம் வீட்ல பாட்ட கூட மியூட் வச்சுதான் மேடம் கேக்குறேன். எந்த தொலையும் பண்றது இல்லையே. அவ ஏதோ சாரி கேட்க வந்தான்னு சொல்றேனோ இல்லையோ? ஓ, ஓகே 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 ஓகே. விஜய் நீ அதெல்லாம் விடுப்பா. உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமி. ஏன்பா உன்னதான் உன் ஆத்துக்காரி மதிக்காம விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னியோனோ? என்ன சொன்னாதானே? சொன்னேன் மாமி. அவ திரும்ப வருவான்னு அப்படியே காத்துட்டு இருக்க போறியா? மாமி அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கே? விஷயமா தாண்டாம்பே. அந்த பொண்ணு வருவான்னா சொல்லுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க ரிலேட்டிவ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உங்களுக்கு பேசலான்னு மாமி ஆசைப்படுறா. சூப்பர் சூப்பர் மாமா. ஏ விஜய், அப்ப உனக்கு ஓகே தானா? எல்லாம் சரியா இருந்து எல்லா பொருத்தமும் பச்சை பச்சைக்குன்னு பொருந்தா எனக்கு ஓகே தான் மாமி. கேட்டு கொடியம்மா.